மாப்ள, நீங்க ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் வர சொல்லியிருந்தீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கிட்ட கர்ணான்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை உங்களுக்கு தெரியும்ல? பாத்திருக்கேன் மாப்ள, ரொம்ப துடிப்பா இருப்பாரே. கர்ணாவுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். தாராளமா பண்ணுவீங்க மாப்ள. இந்த விஷயத்த சொல்றதுக்காக என்ன நேர்ல வர சொன்னீங்க? கர்ணாவுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? என்னம்மா, உனக்கு இதுக்கு சம்மதம் இல்லையா? என்னய்யா நீங்க நீங்க ஏதாவது சொன்னாலே அதுக்கு நான் மறுபேச்சு பேசுவேனாங்க ஐயா. நான் சம்மதிக்காம இருப்பேன் ஐயா. என்னங்க அத்தை, நீங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. பொண்ணோட கல்யாண விஷயம் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேணாமா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க சின்ன மாப்ள. நாங்க வாழ்ற வாழ்க்கையே ஐயா போட்ட பிச்சை. ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. எங்களுக்கு கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதங்க. நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். என்னை பத்தி யோசிக்காம சொல்றாங்களே. பொண்டாட்டி தான் அப்படி நினைச்ச குடும்பமே அப்படிதான் இருக்கு. ஜெயந்தி, உனக்கு விருப்பம் தானே? நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல மாமா, கல்யாண பொண்ணு என்னோட தங்கச்சி. என்னதான் இருந்தாலும் அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. ஏய் சும்மா இரு. உங்க அருமை பெருமையிலதான் தெரியுமே. பெரியவங்க நீங்கெல்லாம் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு அவகிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு? எனக்கு சம்மதம் தான். நடத்துடி. அட பாவிகளா, உங்க பார்வையில என்னைய மிரட்டி என்னையே சம்மதம்னு சொல்ல வச்சுட்டீங்களேடா. ஆமா, எங்க மாப்பிள்ளைய காணோம்? இதோ உட்காந்துட்டு இருக்கல. உங்களே இல்ல மாப்ள, புது மாப்ள கர்ணா தம்பி எங்கன்னு பார்த்தேன். நல்லா இருக்குடா உங்க நியாயம். நான் ஒரு பக்கமும் என் தங்கச்சி ஒரு பக்கமும் அழுதுகிட்டே இந்த குடும்பத்துல ஆயுசுக்கும் குழப்ப ஓட்டணும்ல. ஓட்டுறோம்.